ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணை சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது மாற்றம் எப்போது வரும், இதன் தலைப்பு. ஜாதகம் பார்க்குறவங்க கேட்கப்படுற பெரும்பாலான கேள்விகளில் ஒன்று, சார் என்னோடய வாழ்க்கையில் மாற்றம் எப்போ வரும், இந்த விதி எப்போ மாறும், இந்த மோசமான நிலையிலேருந்து நம்ம எப்போ வெளிப்படுவோம், திருமண மாற்றம் எப்போது நிகழும், குழந்தை பிறப்பு மாற்றம் எப்போது நடக்கும், உத்தியோகத்தில் மாற்றம் வருமா, இடம் மாற்றம் செய்வோமா, ஊர் மாற்றம் செய்வோமா, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு மாற்றத்தை பற்றின கேள்வி கேட்காதவங்க இருக்கவே முடியாது. பொதுவாக ஒரு தசா காலத்தை முடித்து கொண்டு அடுத்த தசா காலம் வர்ற நேரங்களில் இந்த மாதிரியான குளறுபடிகளான ஒரு காலம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு தசையினுடைய கடைசி புத்தியும் ஆகட்டும், அடுத்த தசையினுடைய முதல் புத்தியும் ஆகட்டும், முழுமையாக அந்த தசைக்கான பலன்களை தந்து விடாது. கழிவும் தனதும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. கழிவும் தனதும் சுயமும் பெரும் பலன்களை தரா அப்படிம்பாங்க. அதாவது கழிவு புத்தி ஒரு தசையுடைய கடைசி புத்தி, தனது புத்தி ஒரு தசையினுடைய முதல் புத்தி, அதாவது சுய புத்தின்னு சொல்லலாம். இது ஒரு குழப்பமான நிலையில் போகும். எல்லா ஜாதகத்துக்கும் இந்த மாற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் காலதாமதமாக வரும். இப்போ உதாரணமாக ஒவ்வொரு தசைக்கும் இந்த மாற்றம்ங்கிறது வேறு வேறு மாதிரியான காலங்களில் ஏற்படும். இப்போ ஒருத்தருக்கு சூரிய தசை ஆரம்பிக்குது அப்படின்னா சூரிய திசையினுடைய சுய புத்தி முடிஞ்ச உடனே பளிச்சுன்னு மாற்றங்கள் நிகழ ஆரம்பிச்சோம். ஏன்னா சூரியனுடைய தசை ரொம்ப பார்ட்டு சின்னது, 6 வருஷம் தான் இருக்கிறதுலே கம்மியானது. அதுதான். அப்போ அதனுடைய மாற்றங்கிறது உடனே தெரியும். இந்த செவ்வாய் திசை கேது திசை ரெண்டும் பார்த்திங்கன்னா 7 வருடங்கள் உட்பட்டது. இந்த செவ்வாய் திசையும் கேது திசையும் தசை முழுக்க ஒரே மாதிரி சீரான பலன்களை கொடுக்கக்கூடியது. இவங்க 2 பேர் கிட்டத்தட்ட ட்வின்ஸ் மாதிரி. அதனால் இந்த செவ்வாய் திசையெல்லாம் வந்தால் சுய புத்தி மாற்றம் தராதானா, அதெல்லாம் இல்லை, வர்றபோதே அடித்து நகர்த்திக்கிட்டு தான் வரும். இந்த தசைக்கு அப்படி ஒரு பலன் உண்டு. அப்போ உங்களுக்கு கேது திசையோ செவ்வாய் திசையோ வருதுன்னா இமீடியட்டாக மாற்றம் இருக்கும். சூரிய திசையில் பார்த்திங்கன்னா சுய புத்தி முடிஞ்ச உடனே மாற்றங்கள் ஸ்டார்ட் ஆகும். சந்திர புத்தியிலிருந்து செவ்வாய் திசை கேது திசையில் இமீடியட்டாக மாற்றங்கள் இருக்கும். ஒரு தசை முடிஞ்சு அடுத்த தசை அப்படிங்கிறதுல அந்த மாற்றம்ன்றது. சரி, இந்த மாற்றம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா நம்ம ஜாதகத்திற்கு அவங்க யாருங்கிறத பொறுத்ததை வரும். ஒரு சிம்மலக்கணத்துக்கு செவ்வாய் திசை அப்படிங்கிறது ராஜயோகத்தை தரக்கூடிய தசையாக இருக்கும், அப்படி எடுக்கலாம். அதுவே ஒரு கன்னிலக்கணத்துக்கு செவ்வாய் தசை அப்படிங்கிறது அட்டமாதிபதி தசை அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும். இதில் கேதுவோட கதையே தனி கதை. அவர் எங்கே இருக்கார், யாரோட சேர்ந்துருக்காரு, இந்த லக்ன சுபர்களுடைய தொடர்பு இருக்கா, இதெல்லாம் பார்த்து அந்த மாற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். சனிமகா திசையை பார்த்திங்கன்னா ரொம்ப மந்தமான தசைன்னு சொல்லலாம். அவருடைய பலனளிக்கும் ஸ்டைலே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். தசை வந்துடுச்சா இல்லையாங்கிறதே டவுட் ஆகிடும். இல்லை, அவரோட சுயபுத்தி முடிஞ்சு புதன் புத்தி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் சனி திசையினுடைய தாக்கமே நமக்கு ஏற்படவே ஆரம்பிக்கும். 7.5 சனி ஆரம்பித்தாலுமே அவர் அப்படி தான் பண்ணுவார். அஷ்டம சனியில் கூட அப்படி தான் பண்ணுவார். முதலாவது நட்சத்திர பாதத்தில் நீங்கள் இருந்து ஒரு ராசி மண்டலத்துக்குள்ளே இருந்துட்டால் மட்டும்தான் அஷ்டம சனி வந்தவுடனே வேலை செய்யும். ஆனால் அப்போவும் 6 மாதத்தில் வேலை செஞ்சு முடிச்சிடும். ஒரு நட்சத்திர பாதத்துக்கு 6 மாதம் அப்படிங்கிற கணக்குப்படி கொண்டுட்டு போகணும். இந்த 7.5 சனிலே பார்த்திங்கன்னா முதல் 1 வருஷம் 1.5 வருஷம் ஒன்றுமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் அது வேலை செய்யும். தன்னோட தசா காலங்களில் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருப்பார் சனி. ஸோ சனி மகா திசைங்கிறது ரொம்ப ஸ்லோ. ஆனால் புதன் மகா திசையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சுயபுத்திலேயே பிற்பகுதியில், மொத்த சுயபுத்தி பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் 8 மாதம் அந்த ரேஞ்சில் வரும். சுயபுத்தியினுடைய பிற்பகுதியில் 1 வருஷம் 1.25 வருஷத்துலேயே புதன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவார். அதே மாதிரி புதன் திசையினுடைய கடைசி பகுதிகள்லையும் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்குமே நல்ல விதமான அல்லது கெட்ட விதமான உங்களுக்கு அவர் என்ன தரணுமோ அந்த பலனை கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டுருவார். தசை முழுக்கவும் வேலை செய்யக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இந்த புதனுக்கு உண்டு. மாற்றம்ங்கிறது புதன் வந்தார்னா ஒரு வருஷம் 1.25 வருஷத்தில் கிடச்சிடும். அதுவே சனி மகா தசை வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் வரைக்குமே சனி திசை வந்துருச்சா இல்லையா, சனி திசை நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, நான் துலா லக்னக்காரன், சனி எனக்கு உச்சம், கூடவே சுக்கிரன் புதனோடு சேர்ந்துருக்காரு, மிதுனத்திலேருந்து குரு பார்த்துட்ருக்காரு, இருக்கிறதுலே சனி திசை தான் யோக திசைன்னு சொன்னாங்க, ஆனால் ஒரு மாற்றமும் தெரியல, எப்போ தான் வருங்க கேட்குறவங்களுக்கு 3 வருஷம் வெயிட் பண்ணியே ஆகணும். இன்னொன்று, சனி கொடுக்கறத உங்களால் உணரவே முடியாது. மெதுவாகவும் ஆணித்தரமாகவும் தரும் தன்மை கொண்டவர்
பேங்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்ட மாதிரி சனி மகா திசைங்கிறது. புதன் மகா திசைங்கிறது கந்து வட்டி கொடுத்து வசூல் பண்ணுற மாதிரி வாரம் கலெக்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் சனி மகா திசைங்கிறது ஃபிக்ஸட் டெபாசிட் போட்ட மாதிரி 7.5 வருஷம் ஆகும், 9 வருஷம் ஆகும் அது ரிட்டர்ன் வர்றதுக்கு அப்படிங்கிறது மாதிரியான சூழல். மெதுவான வளர்ச்சி, ஆனால் நிலைத்த வளர்ச்சி. நீங்கள் கந்து வட்டிக்கு கொடுத்தவன் நாளை காலையில் ஓடி போயிடலாம், உங்கள் காசு மொத்தமும் போயிடும். ஆனால் பேங்க் அப்படி ஆகாது, மேக்சிமம் ஆகாது. அதுலேயும் விதிவிலக்குகள் உண்டு. பட் சனி திசையின் வளர்ச்சி மெதுவாக இருக்கும், அவர் தர்ற பலன்களும் ஸ்லோவாக இருக்கும், ஆனால் ஆணித்தரமாக இருக்கும். இந்த சுக்கிர திசையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சுக்கிர திசையில் மிடில் பகுதியில் மட்டும்தான் சுக்கிர திசை நடக்கிற மாதிரியே இருக்கும். இவர் ஆரம்பித்த உடனே பெருசாக யோகம் இருக்காது, முடிய போகிற நேரத்துலையும் பெருசாக யோகம் இருக்காது. ஆரம்பித்த உடனே சுக்கிர திசை வந்துருச்சா, ஆமாம் வந்துருச்சு, ஆனால் என்ன ஒன்றுமே இல்லை. சுக்கிர திசை சுய புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி எல்லாமே ஒரு மாதிரி கிராஜுவலாகவே போயிட்டுருக்கும். செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி, சனி புத்தியோடைய பாதி அது வரைக்குமே ஓகேங்கிறது மாதிரி நடுவில் போகும். சுக்கிர திசை மொத்தம் 20 வருடங்கள்னால் அதில் முதல் 5 வருஷமும் கடைசி 5 வருஷமும் அப்படி ஒன்றும் சுக்கிர திசை நடக்கிற மாதிரியே இருக்காது, எந்த மாற்றமும் தெரியாது. நடுவில் இருக்கக்கூடிய அந்த மிடில் 10 வருஷங்கள் தான் துல்லியமாக உங்கள் லக்னத்துக்கு தகுந்த யோகத்தையோ அவயோகத்தையோ அவரால் கொடுக்க முடியும். சனி மந்தமாக பலன் தருவார், புதன் தசை முழுக்க பலன் தருவார், சுக்கிரன் தசையினுடைய மிடில் தருவார், செவ்வாயும் கேதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல் தசையிலையும் எனர்ஜெட்டிக்காக செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சூரியன் சுயபக்தி முடிஞ்சோடனே மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிப்பார். அப்போ மாற்றம் எப்போது வரும்? ஒரு தசை மாறின உடனே வந்துடுமானா, இப்படி ஒவ்வொரு தசைக்குமே வேறு மாதிரியான கதை இருக்கும். இதில் ராகு திசை, ராகு ஒரு வித்தியாசமான ஆள், கேது மாதிரியே தான். இவரும் எனர்ஜெட்டிக்காக முல்லாக தசை முழுக்க பலன் தருவார். ஆனால் இதில் என்னென்னா, ராகு திசையினுடைய முற்பகுதியில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்தால் கண்டிப்பாக பிற்பகுதியில் மோசமான விளைவுகள் தான் இருக்கும். கடைசி அது 3 புத்தி சுக்கிர புத்தியோடைய கடைசி பகுதியில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுவார். சூரிய சந்திர செவ்வாய் புத்திலாம் வச்சு செஞ்சுடுவார். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் போட்டு பின்னி பெடல் எடுத்து கொடுத்ததை பூரா பிடுங்கிட்டு விட்டுடுவார். அந்த மாதிரியான மாற்றங்களை தரக்கூடிய கிரகம் ராகு. ஒருவேளை ராகு திசையுடைய முற்பகுதியிலே நிறைய சிரமங்கள், துன்பங்கள், தடைகள், தாமதங்கள், விரக்தி மனோநிலை, தொடர் தோல்வி, தொழிலில் முன்னேற்றமின்மை, பிஸ்னஸில் முன்னேற்றமின்மை, வேலையில் முன்னேற்றமின்மை, குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றமின்மைங்கிற நெகட்டிவ் பலனை நிறையா அடைஞ்சிருந்தீங்கன்னா ராகு திசை சுக்கிர புத்தி வந்தோடனே பாசிட்டிவாக மாற்றி விடுவார். ஸோ இவர் டபுள் ஆக்ஷன் கிரகம். சந்திரனும் இதே மாதிரி தான். ஸோ ராகு திசையுடைய முற்பகுதி ஒரு மாதிரி செயல்படும், பிற்பகுதி ஒரு மாதிரி செயல்படும், ஆனால் முழுக்க செயல்படும். இதில் பாவக்கோள்கள் வரிசையில் இருக்கிற செவ்வாய், கேது, ராகு இவங்க 3 பேரும் ஆக்டிவான கிரகங்கள், ஃபுல் பவரில் அடிப்பாங்க. ஆனால் பாவக்கோள்கள் வரிசையில் இருக்கிற சனி பகவானை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மந்தமாக தான் செயல்படுவார். புரியுதுங்களா? மந்தமாக தான் செயல்படுவார். அவரோட தசையினுடைய தாக்கத்தை நம்ம உணர்றதுக்கே நீண்ட காலமாகும். மாற்றம் வர்றதுக்கே ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் இருக்கும், மெதுவாக தான் வளரும். சனி திசை நடந்து யாராவது ஜாதகம் பார்த்தாங்கன்னா நான் எடுத்தோன்னே இதான் சொல்லுவேன், அவசரப்படாதீங்க. நீங்கள் எமர்ஜென்சியாக அவசரப்படுறதுனால இங்கே எந்த விதமான மாறுதலும் நிகழப்போவதில்லை. சனி திசையினுடைய மாற்றங்கள் உணர முடியாதவை, மெதுவாக தான் இருக்கும். அதை உணர்ந்துக்கிறதுக்கே முதல்ல நமக்கு பொறுமை வேணும். இன்றைக்கி இருக்கிற இந்த அவசர யுகம், இன்ஸ்டன்ட் யுகம்னு சொல்லலாம். இது இந்த இன்ஸ்டன்ட் யுகத்தில் சனியெல்லாம் ரிஜெக்டட் பார்ட்டி. என்ன வேலை செய்கிறார் இவரெல்லாம்? ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறார். 5 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருக்கப்பா. அப்படிங்களா? கல்யாணம் பண்ணிங்களா? அதெல்லாம் ஆச்சுப்பா. ஒரு பக்கம் பிள்ளை பிறந்துச்சா? அதெல்லாம் 2 குழந்தைங்க பிறந்துருச்சுப்பா. வீடு கட்டினீங்களா? ஆச்சுப்பா, ஏதோ வீடு கட்டினேன். அப்போ இதெல்லாம் எப்படி நடந்தது? சனி தான் கொடுத்துருப்பார். இவருக்கு உணரவே முடியாது. ஒரு விஷயம் வேகமாக நடந்தால் நம்மளால் உணர முடியும். காற்று வேகமாக அடிச்சதுன்னா உங்களுக்கு தெரியும், புயல் அடிக்கிற மாதிரி இருக்குப்பா, அப்படியே தூக்கி போட்டுருச்சுங்களா. அதே காற்று தென்றல் மாதிரி மெதுவாக போனால் அவங்களுக்கு உணரவே முடியாது. அது அடிக்குதா இல்லையா? காற்று இல்லாமல் நம்ம பூமியில் இருக்கோம், இருக்குது, ஆனால் நம்மளால் உணர முடியாத அளவுக்கு இருக்கும். அப்படிங்கிற மாதிரியான விதி தான் சனி பகவான். இந்த குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவர் முற்பகுதி பிற்பகுதின்னு 2 விதமாக பிரிஞ்சு செயல்படக்கூடியவர். சுக்கிரன் மிடிலில் செயல்படுவார், குரு முற்பகுதியில் ஒரு மாதிரி பிற்பகுதியில் ஒரு மாதிரி செய்வார். இவர் லக்ன சுபராகவே இருந்தாலும் குரு திசையில் ஒரு பாதி கொஞ்சம் சுமாரான பலனாக தான் இருக்கும். லக்னத்துக்கு சுபராகவே இருந்தாலும், இப்போ உதாரணமாக மேச லக்னத்துக்கு இவர் முழுமையான சுபர், ஆனால் 12ஆம் இடத்தின் விரையாதிபத்தியத்தை செஞ்சே தீர்வார். ரிஷப லக்னத்துக்கு முழுமையான பாவி, ஆனால் 11ஆம் இடத்தின் லாபத்தையும் அவர் கொடுத்தே தீர்வார். மிதுன லக்னத்துக்கு கேந்திராதிபதி, மாரகாதிபதி, பாதகாதிபதினாலும் பட்டம், பதவி, திருமணம் போன்ற வேலைகளையும் இவர் இன்னொரு பாதியில் செஞ்சுடுவார். கடக லக்னத்துக்கு முழுமையான சுபராக இருந்தாலும் 6ஆம் அதிபத்தியத்தையும் செஞ்சே தீர்வார். சிம்ம லக்னத்துக்கு 8ஆம் அதிபத்தியையும் செஞ்சே தீர்வார்.
கன்னிகா லக்னத்துக்கு அந்த கேந்திராதிபதி பாதகாதிபதி மீறி சில வேலைகள், வீடு கட்டுற அமைப்பு, திருமணம் நடத்துகிற அமைப்பு, கூட்டு தொழில் அமைப்புன்னு அதையும் அவர் கொடுத்து தான் ஆகணும். துலா லக்னத்துக்கு 3, 6ங்கிற 2 ஸ்தானத்துக்கு வந்தாலும் இந்த 6ஆம் இடத்து வேலை 3ஆம் இடத்து வேலைன்னு 2 பாதியே செயல்படுற அமைப்பு இருக்கும். ஸோ குருதிசையை பொறுத்த வரைக்கும் 16 ஆண்டுகளும் சிறப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. எல்லா தசையிலையும் இந்த நுணுக்கம் இருக்குங்க, அந்த மாற்றம் இருக்கும். அந்த மாற்றம் எப்போ வருங்கிறதுல தான் நிறையா பேருக்கு கன்ஃபியூசிங்கும் ஆகும். இது நடக்கலாம், நடக்காமையும் போயிடலாமோ, இந்த மாதிரியான நடப்பு நிகழ்வுகளை நம்மளால் உணர முடியுமா? தசை வந்துருச்சு சார், மாற்றம் வரவே இல்லை சார், குருதிசை நல்லா இருக்கும்னு தான் எல்லோரும் சொன்னாங்க, பொறுமையாக இருந்து ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஸோ குருதிசை 2 பகுதியாகவே செயல்படும். அதில் ஒரு பாதி ரொம்ப சூப்பராக இருக்கும், இன்னொரு பாதி நம்ம லக்னத்துக்கு ஏற்ப சில நேரங்களில் சுமாராகவும் சில நேரங்களில் மோசமாகவும் பலன் தரும் அமைப்பு கொண்டது. சந்திர திசையை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜெட்டிக்காக செயல்படுங்க. 10 வருஷமும் செயல்படும், அதில் எந்த டவுட்டுமே இருக்காது. எந்த லக்னத்துக்கு அவர் என்ன ஆதிபத்தியம் பெறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஆனால் சந்திர திசையில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த மாற்றங்கள் அவருடைய வலிமை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் செயல்படும். இப்போ உதாரணமாக சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருக்காரா, சந்திர திசையில் அது என்ன மாதிரி வேலை செய்யும்னே சொல்ல முடியாது, கணிக்கவே முடியாது. பௌர்ணமி சந்திரனாக இருக்காரா, அவர் பவர்ஃபுல்லாக வேலை செஞ்சுடுவார் அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கலாம். மற்ற கிரகங்களுக்கு இந்த வலிமைகள் இருந்தாலும் சந்திரன் உடனடியாக இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி உடனடியாக பூமியின் மேலே இருக்கிற ஜீவராசிகள் மேலே மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கிறனால இவரின் வளர்பிறை தேய்பிறை நிலைப்பாடுகளை கணிக்க வேண்டியது இந்த மாற்றத்திற்கு மிக முக்கியமான அவசியமான ஒன்றாக இருக்கும். ஆனால் சந்திர திசையும் செவ்வாய் மற்றும் கேது மாதிரி தசை முழுக்க ஃபுல்லாக செயல்படக்கூடியவங்க தான். ஏன்னா சுய புத்தியில் கொஞ்சம் இது மந்தமாக இருக்கும். அதே மாதிரி கடைசி புத்திகள் 2 புத்திகள் ரொம்ப சுமாராக இருக்கும். சந்திரதிசையினுடைய கடைசி புத்திகள் அப்படிங்கிறதுல சுக்கிர புத்தி ஒன்றும் சூரிய புத்தி ஒன்றும் ஒரு மாதிரி கலவை பலன்கள் அப்படிங்கிற மாதிரி போய்ட்டு. ஏன்னா இவருக்கு சுக்கரனை பிடிக்காது. சந்திரதிசையில் சுக்கிர புத்திங்கிறது 20 மாதம், சூரிய புத்தி வெறும் 6 மாதம் தான். ஸோ டோட்டலாக 26 மாதங்கிறது கிட்டத்தட்ட 2 வருஷம் 2 மாதங்கிறதுனால சந்திரதிசையினுடைய கடைசி பகுதி ஒரு சில நெகட்டிவ்களை ஜாதகர்களுக்கு கொடுக்கும் தன்மை வாய்ந்ததாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு திசையிலையுமே மாற்றம் அப்படிங்கிறது வேறு வேறு மாதிரியான காலகட்டத்தில் வரும். ஸோ இந்த விதி எல்லாருக்கும் அப்படியே பொருந்துமானா அதுவும் கிடையாது. வலிமையான அமைப்போடு இருக்கிற கிரகங்கள் தனது தசா காலம் இல்லைன்னாலும் கூட ஜாதகருக்கு தொடர்ந்து செயலாற்றும் தன்மை கொண்டவை. வலிமை குறைவாக இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் தச காலத்திலையும் கூட வேலை செய்வோமா மாட்டோமாங்கிற மாதிரி அரையும் குறையுமா கடந்து போய் விடக்கூடியவை. சில நிலைகளில் வலிமையான கோள்கள், இப்போ ஒரு உச்ச கிரகம் இருக்குது, அதோட தசை நடப்புக்கு வரலினாலும் கூட தன் வீட்டில் அமர்ந்த கிரகங்களை தூண்டிவிட்டு தனது உச்ச வலிமையை ஜாதகருக்கு ஏதேனும் ஒரு வகையில் மறைமுகமாக கொடுக்கறதுக்கு தூண்டும். ஸோ இப்படி நிறைய கால்குலேஷன் மூலமாக தான் நமது மாற்றங்கள் எப்படி நிகழும் அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு தசைக்கும் வேறு விதமான மாற்றங்கள் இருக்கும். இந்த நல்ல மாற்றங்கள் நிகழ்வதற்கு தசாநாதர்களின் நிலைப்பாட்டை துல்லியமாக மிக துல்லியமாக கணித்தறிதல் அவசியம் என்று கூறி, உங்களுக்கு என்ன திசை நடக்கிறது என்பதை பார்த்து மாற்றம் எப்போது வரும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.